நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புளிக்குழம்பு, அது வந்து நம்ம மசாலாலாம் நம்மளே அரைச்சி அந்த மாதிரி கத்திரிக்காய், அப்புறம் வந்து சீனிக்கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவை போட்டு நம்ம வந்து இந்த கிழங்கு இந்த காயெல்லாம், அதுக்கு நான் அந்த காயை மட்டும் வச்சுருக்கேன், காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாங்கள் வந்து தெலுங்கில் முத்த புளிசுன்னு சொல்லுவோம், அந்த குழம்பை இன்றைக்கி வைக்க போகிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் அதுக்கு நல்லெண்ணெய்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் போடுவோம். இந்த மசாலா வந்து இந்த மாதிரி வடகம் போட்டு அரைச்சிருக்கோம், அதெல்லாம் தான் இன்றைக்கி இப்போ பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? பண்ணுவோமா? ஓகேங்க. நல்லெண்ணெயை ஊற்றிக்கிற போகிறோம். கொஞ்சம் இதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமா போட்டு இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், மிளகா வத்தல் 2 போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கிட்டு, அப்புறம் மசாலாவை போட்டு வதக்கிட்டு புளி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கி வச்சுக்கணும். அதுதான் இதோடைய புளி இது. இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், வெடிக்கட்டும், கருவேப்பிலை போட்டு காய் போடணும். எல்லோரும் வைக்கிற புளிக்குழம்பு தான், ஆனால் இது வந்து நாங்கள் அந்த மசாலாவை நாங்களே வடகம் போட்டு செஞ்சு அரைச்சி ஊற்றி சீனிக்கிழங்கு, அவரைக்காய், அந்த மாதிரி எல்லா காயும் போட்டு வைக்கிற இது ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல் குழம்பு. என்ன புளிக்குழம்பு அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக வைக்கிற ஒரு குழம்பு. சிரிச்சுங்க. அப்புறம் கருவேப்பிலையை போட்டு இந்த காயெல்லாம் அதில் போட போகிறோம். இதை நல்ல எண்ணெய் ஃபுல்லாக எல்லா காயும் கோட் ஆகுற மாதிரி எண்ணெயில் நம்ம நல்லா அதை வந்து ஒரு நல்லா திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் நேரம் உப்பு போட்டுட்டு 2 திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவை போட்டுட்டு புளி போட்டு எல்லாம் பண்ணலாம். இப்போது தக்காளி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போது நம்ம அந்த கையில் அரைச்சி வச்சுருக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டு அதையும் அந்த ஒரு கோட்டு எண்ணெய் அதில் இதாகிற மாதிரி நம்ம இப்போ பார்த்திங்களா மசாலா போட்டோன்னே இந்த குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, பழன்னு அந்த மாதிரி இந்த குழம்போட வைக்கிற ஸ்டைலும் சரி, அதுக்கு போடுற சாமான்களும் சரி, அது ஒரு செய்கிறப்பவே சாப்பிடணும் தூண்டுற ஒரு விஷயம். இப்போ மசாலா போட்டாச்சுங்க, நல்லா ஒரு எண்ணெயில் மசாலா ஒரு கூட்டு வந்துருச்சு. இப்போது நம்ம அடுத்து புளி ஊற்றுறோம். புளி ஊற்றியாச்சு. இப்போது நல்லா வேக வச்சிடுறோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. ஆல்ரெடி பாதி காய் எண்ணெயிலே வெந்துருச்சு, இருந்தாலும் மிச்சத்துலேயும் இது வந்து நல்லா வெந்துட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ எல்லாம் குழம்பு எல்லாம் தேவையான எல்லாத்தையும் போட்டு கூட்டியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம், அது குழம்பு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆகும். இப்போது எல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் போடணும். கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றலாம். அதுதான் இப்போ வந்து மொத்தமாக குழம்புங்கிற சங்கதி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போட்டுருவோம். புளிக்குழம்பு ரெடிங்க. இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு
நம்ம வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் குழம்ப. இப்போ புளிக்குழம்பு மொத்தம் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து கிண்ணத்தில் ஊற்றி மாற்றி வச்சுட்டோம். நம்ம இப்போ அது கொஞ்சம் உப்பு சரியாக இருக்குமா பார்க்கலாமா? அது குழம்பு உப்பு காரம் எல்லாமே ரொம்ப சரியாக ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இந்த பாருங்களேன், நம்ம வந்து வேர்க்கடலை, வடகம், கருவேப்பிலை, வந்து புளி, மிளகா, உப்பு இதை போட்டு அப்படியே துவையல் அரைச்சிடலாம். இதுதாங்க இதுக்கு மேட்ச்சு இருக்குன்றதுனால இந்த துவையலை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.